ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அக்ஷய பாத்திரம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா கதம்ப சட்னி. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய சட்னி வெரைட்டிஸ் போட்டிருக்கோம். 1 மினிட் 2 மினிட் சட்னிஸ்லாம் கூட போட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப டேஸ்டியும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது சுட சுட இட்லி, மொறு தோசை, சப்பாத்தி அப்படின்னு எதில் வேணாலும் இதை தொட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ரைஸில் கூட போட்டு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்டியான இந்த சட்னி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. மெயினாக நான் இந்த கதம்ப சட்னியில் கோகனட் ஆட் பண்ணவே இல்லை. ஏன்னா சில பேருக்கு வந்து நெஞ்சு எரிச்சல், நெஞ்சு கரிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால கோகனட் ஆட் பண்ணாத சட்னி என்னென்ன ஐட்டம்ஸ் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நான் சொன்ன மாதிரியே இதில் வந்துட்டு டைஜஷனுக்காக 20 பல்லு பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக 4லேருந்து 5 காஞ்ச மிளகாய். ஏன்னா நமக்கு வந்து வெங்காயம் பூண்டோடைய காரமே வந்து அதில் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை வந்து கம்மியாக ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 2 பெரிய சைஸ் ஆனியனை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை, 2 பழுத்த தக்காளி, கூடவே 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன துண்டு புளி, பெரிய அளவு வந்து இஞ்சி ஆட் பண்ணியிருக்கேன். பூண்டும் இஞ்சியும் வந்து டைஜஷனுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். நைட் டயத்தில் இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். அதே மாதிரி வயசானவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு கூட இதை சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி இதில் வந்து தேங்காயோ நிலக்கடலையோ ஆட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா வந்து ரெண்டுமே டைஜஷனுக்கு கொஞ்சம் லேட் பண்ணும். அதுவும் இல்லாமல் தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா நெஞ்செரிச்சல் வருது, நெஞ்சு கரிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க வயசானவங்க. ஸோ அவங்களுக்காக நான் இதை ஆட் பண்ணலை. இப்போ இது வந்து செய்கிறது ரொம்ப ஈஸி. எல்லாத்தையுமே வந்து நம்ம கடாயில் ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் ஆயில் விட்டு லைட்டாக வதக்கி எடுத்துப்போம். வதக்குனது ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், ஓரளவுக்கு வதக்குனாலே போதும். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக 1 மினிட்ல செய்யக்கூடிய சட்னி ரெசிபி தான் இதுவும். நல்லா வதக்கிட்டு பூண்டு பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் போட்டு நம்ம நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அஸ் யூஷுவல் நம்ம இதில் தாளிக்கிற மாதிரி சட்னிக்கு தாளிச்சிடலாம். எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்தோன்னா சூப்பரான சுவையில் கதம்ப சட்னி ரெடி ஆகிடும். எல்லா வகையான டிஃபன் ஐட்டம்ஸ்க்கு இது வந்து நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக நல்லாயிருக்கும். சுடு சாதத்துலேயும் போட்டு எண்ணெய் விட்டு நெய் விட்டு சாப்பிட்லாம். உங்களுக்கு இஞ்சி அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால இஞ்சி பூண்டோடைய வாசனையில் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த சட்னி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சுவை உங்கள் வீடுகளில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.